மாவட்டம் வாணியம்பாடி கோணாமேடு பகுதியில் உள்ள பிளாஸ்டிக் குடோன் மற்றும் மர பர்னிச்சர் தயாரிக்கும் கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சீனிவாசன். வணக்கம் சீனிவாசன். இந்த தீ விபத்தானது ஏற்படுவதற்கான காரணமாக என்ன சொல்லப்படுகிறது? தற்போது தீ முழுமையாக அணைக்கப்பட்டு விட்டதா? தற்போது அங்குள்ள கள நிலவரங்கள் என்னவாக உள்ளது? நிச்சயமாக திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கோணாமேடு பகுதியில் ஏஜாஸ் என்பவருக்கு சொந்தமாக அந்த பழைய பிளாஸ்டிக் கிடங்கு மற்றும் இர்பான் என்பவருக்கு சொந்தமான மர பர்னிச்சர்கள் தயாரிக்கக்கூடிய கிடங்கு என 2 கிடங்குகள் அருகருகே இயங்கி வருகிறது. இந்த நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் யாரும் பணிக்கு கிடங்கு இருந்தும் மூடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று பகல் 2 மணி அளவில் திடீரென அந்த கிடங்கில் இந்த மர பர்னிச்சர் கிடங்குக்கு அருகே உள்ள அந்த பிளாஸ்டிக் கிடங்கில் திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. அந்த தீயானது உடனடியாக அந்த மர பர்னிச்சர் கிடங்கிலும் பரவி இருக்கிறது. இதனால் இரண்டும், அதாவது மர பர்னிச்சர் கிடங்கு மற்றும் அந்த பிளாஸ்டிக் குடோன் இரண்டும் தீ பற்றி எரிய தொடங்கியுள்ளது. இது குறித்து அப்பகுதியில் பொதுமக்கள் உடனடியாக வாணியம்பாடி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். உடனடியாக அங்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தற்போது சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக அந்த தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்ந்து தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை. இருப்பினும் தொடர்ந்து போராடி வருகின்றனர். இந்த தீயில் பாத்தீங்கன்னா சுமார் அந்த மர பர்னிச்சர் கடையில் சுமார் 3 லட்சத்துக்கு மேல் மதிப்பிலான மர பர்னிச்சர்கள் தீயில் எரிந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். முதல் கட்டமாக அருகிலே ஒரு குப்பையில் யாரும் தீயிட்டு கொளுத்தியதாகவும் அதில் தீயானது பரவி இந்த கிடங்கிற்கு தீ பரவி இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சீனிவாசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.